ஹாய்ங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆட்டுக்கால் சூப் வைக்கலான்றதை பார்க்கலாம். நம்ம ஆட்டுக்கால் வாங்கும் போது தீயில வாட்டி தான் நம்மளுக்கு தருவாங்க. ஆனாலுமே அங்கங்கே சின்ன சின்ன முடிகள் வந்து அதில் இருக்கும். அதை நீங்கள் லைட்டாக தீயில வாட்டிட்டு அதுக்கப்புறம் அதை சுரண்டிங்கன்னா சீக்கிரமாக அது ஈஸியாகவே நம்மளுக்கு வந்துடும். நான் இன்றைக்கி விறகு அடுப்பில் போட்டு அதை வாட்டியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கேஸில் கூட ஒரு 2 நிமிஷம் அதை காமிச்சிங்க அப்படின்னா அது நல்லாவே ஹீட் ஆகிடும். அப்போ அந்த தோலை நீங்கள் ஈஸியாகவே சுரண்டிடலாம். கூட இருக்கும் போதே அந்த தோலை சுரண்டி எடுத்துருங்க. ஆறுச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்புறமா உங்களுக்கு அது மீடியம் சைஸில் வேணுமா இல்லை சின்ன சைஸில் வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஆட்டுக்கால் வாங்கிட்டு அதை உடனே சமைக்க முடியல அப்படின்னா நீங்கள் தீயில வாட்டிட்டு இந்த மாதிரி நூலில் கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா அது கெடாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆட்டுக்காலை கழுவி எடுத்துடலாம். முதல்ல அதை தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவுங்க. அப்படி கழுவும் போது நம்ம தீயில வாட்டியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற சாம்பல் இருந்துச்சுனாலுமே நம்மளுக்கு வந்துடும். அதில் இருக்கிற மண் சின்ன சின்ன முடி இருந்ததுனாலுமே இது வந்துடும். இந்த மாதிரி இன்னும் 2 தடவை நம்ம தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். 2வது தடவை 3வது தடவை அலசும் போது நம்ம அவ்வளோ ஹார்டாக பசைஞ்சு அழுத்தணும்னு இல்லை. ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு பாதி டஸ்ட்டு வந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப ஹார்டாக போட்டு பசைஞ்சு அழுத்தி வாஷ் பண்ண வேண்டாம். மீடியமாகவே நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் எப்போவுமே ஹார்டாக தான் இருக்கும். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆட்டுக்கால் சேர்த்துட்டு அதை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளவாக்கில் வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா ஆட்டுக்காலில் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் வரும். அந்த கவுச்சி ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம தக்காளி சேர்க்குறோம். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மஞ்சத்தூள் உப்பெல்லாம் கொஞ்சம் கரையிற மாதிரி. அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 7 விசிலுக்கு வச்சு எடுங்க. அப்போ நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ இந்த சூப்புக்கான மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் கசகசா, 5 பல் சின்ன வெங்காயம். அவ்வளோதான். இதை மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மசாலாவை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலில் சேர்த்துக்கோங்க. இதை நான் கேஸில் வைக்கலை, கேஸில் வைக்காமே தான் நான் இந்த மசாலாவை ஆட் பண்ணி வைக்கிறேன். நம்ம தாளிக்கும் போது இந்த மசாலாவை கலந்து வச்சுருக்கோம்ல, இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பிரியாணி இலை, கருவேப்பிலை இது 2யும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஒரு 10லேருந்து 15 பல் இருக்கும், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி, வெங்காயம் இது 2 நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகு பொடி, இந்த 3 பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஆட்டுக்காலில் சேர்த்து கலக்கி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை இந்த வதக்குனதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா பாத்திரத்தை மூடிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 4லேருந்து 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து வந்துடும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த ஒரு கொதிலேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவும் நம்ம ஆட்டுக்கால் சூப் பெரும்பாலும் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம்.
ஒரு தடவை இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.